Hi friends, welcome to SKN Salem Karithanraj YouTube channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுவகையான ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி நிறைய மரம் இருக்குது. ஒரே டைமில் ஒரு 2 மரத்தை கையில் பிடிச்சிட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணி மேலே ஏறுறோம், எப்படி இறங்குறோம் அப்படிங்கிற பயிற்சி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கிற அது பண்ணணும் அது கிடையாது, சாதாரண மனிதர்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி பயிற்சி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜஸ்ட்டு நல்லா உட்கார வைக்கலாம், விங்ஸ் நல்லா உட்கார வைக்கலாம், ஸ்டொமக் நல்லா ஃபிட்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கயிறு ஏறுற பயிற்சிக்கு நிகரான ஒரு பயிற்சி. அதே மாதிரி மலையை கட்டி மலையில் பார்த்திங்கன்னா கயிறு கட்டிலாம் மலை ஏறுவாங்க, அதுக்கு ஈக்குவலான ஒரு பயிற்சி. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி நம்ம செஞ்சோம்னாவே நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி அந்தளவுக்கு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு தகுதியான பயிற்சினே சொல்லலாம். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுறது சரியான முறையில் நீங்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு ஒன்று முயற்சி எடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மரத்தில் நம்ம ஏற போகிறோம். நான் இப்போ இது எப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஜம்பிலே நம்ம ஏறலாம், ஸ்டெப் வச்சு ஏறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வகையான வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒன் சைடு காலை வைக்கிறோம், அதே தான் இந்த சைடு மறுபடியும் போகிறேன். இந்தாண்ட ஒரு ஸ்டெப்பு, இந்தாண்ட ஒரு ஸ்டெப்பு, இந்தாண்ட ஒரு ஸ்டெப். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஏறினாலும் மரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணும், அப்போதான் நம்மளால் மேலே ஏறி நிற்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு. இப்போ எந்த ஸ்டெப்பில் ஏறணுமே பாருங்கள், அதே ஸ்டெப்லேயே வந்து 1 by 1 நம்ம லெக்கை பேலன்ஸ் பண்ணி இறங்கணும். இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் இழுத்துட்டு போகும், அன்பேலன்ஸ் ஆகும், நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ணி வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம வரக்குள்ள ஈக்குவலான நம்ம பேலன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். அப்படி பாருங்கள், இது இருக்கும். ஸ்டெப்பாக நம்ம கையை கீழே இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபிட்னஸ்ஸு, நல்ல ஒரு சரியான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இப்படி கொண்டு போகிற மாதிரியே காலையும் இதே வாக்கிலே நம்ம இறக்கிக்கணும். அந்த மாதிரி நம்ம இறக்கி ஏற்றக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு ஃபிட்னஸ் கிடைக்குது, நல்ல ஒரு ஹேண்ட் பவர் கிடைக்குது, நல்ல ஒரு சரியான ஒரு எனர்ஜியான ஒரு பயிற்சி நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இப்போ இதுலேயே கொஞ்சம் வேறு மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், இது அதில் அடுத்த ஸ்டெப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான பயிற்சி தான். நம்ம முயற்சி பண்ணால் எதுவுமே நம்மளால் முடியாதில்லை, அந்தளவுக்கு நம்மளால் எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறக்குள்ளே மட்டும் பாருங்கள், ஒரு ஸ்டெப் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு கையை வச்சு பாருங்கள், அப்படி ஜம்ப், அப்படி பாருங்கள், ஜம்ப், அப்படி பாருங்கள், ஜம்ப், அப்படி பாருங்கள், ஜம்ப், அப்படி பாருங்கள், ஜம்ப். அப்படி பாருங்கள், நம்ம இப்படி ஸ்டெப்பாகவும் போகலாம், அதே வந்து ஜம்ப்பாகவும் போகலாம். நம்ம வச்சுக்கிற ஸ்டெப்பை பொறுத்து இருக்குது. காலை வச்சுக்கிட்டிங்கன்னா சரியான பேலன்ஸ் கிடைக்காது. அப்போ அடிக்கால் வச்சுக்கணும். அடிக்கால் வச்சு பாருங்கள், அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அந்த மாதிரி செய்யக்குள்ள நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும். சரியான ஒரு பயிற்சி. மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, பிசி செலெக்ஷனு, அந்த மாதிரி செலெக்ஷனாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதேமாதிரி ஃபயர் சர்வீஸில் இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி தான் அந்த இடத்துல தூங்கிட்டுலாம் பல உயிரில் காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இப்போ எப்படி அதே மாதிரி இறங்குறேன்னு மிஷின் வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி ஒரே டைமில் அப்படியே ஸ்டெப்பில் எப்படி இறங்குறதுன்னு பாருங்கள். அப்படி இருக்கும் ஸ்டெப்பு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா கால் ஸ்லிப் ஆகிடும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு தான். பாருங்கள், ஈரம் கால் வெய்ய காலங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வேர்க்குது.
என்ன போல் ஸ்லீப் ஆகுது கால், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி பயிற்சி செய்யக்குள்ளே ரொம்ப சேஃபாக பண்ணணும். ஏன்னா வந்து எந்த ஒரு பயிற்சியுமே நம்ம செய்கிறது பிரச்சனை இல்லை, அதில் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி நம்ம செய்யணும். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். கையை நம்ம எப்படியோ எந்த பொசிஷன் வேணால் வச்சுக்கலாம். இப்படி வச்சாலும் ஒரு காலை வச்சுக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், ஒரே டைமில் இப்படியே ஏறலாம். வரும் இந்த மாதிரியே ஏறலாம். இப்படி பேலன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெக்குக்கு நல்ல பவரு, ஹேண்டுக்கு நல்ல பவரு. அது மாதிரி வச்சு இறங்குறது அதே மாதிரி தான் பாருங்கள். பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பெரியவங்களாம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம மரம் ஏறி இந்த பனை உலைய வெட்டத்தில் தென்னை மரத்தில் ஏறி இளநீ தேங்காய்லாம் பிடிங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம் விட்டு மரம் தாவுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது. இந்த மாதிரி பயிற்சி செய்யக்குள்ள பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும், உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது. அப்போது நம்ம இந்த மாதிரி பயிற்சியை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்குள்ள நம்ம உடம்பு நல்லா என்றைக்குமே லைஃப் லாங் பார்த்திங்கன்னா என்ன ஏஜ் ஆனாலும் இளமையான ஒரு ஆரோக்கியத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா என்றைக்கும் ஒரு லைஃப் லாங் நல்ல ஒரு ஃபிட்னஸ் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி அழிந்து வரும் கலைகளில், வீர விளையாட்டுகளில் இந்த மாதிரி வீர தீர சாகசம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல. அதுதான் நம்ம மிலிட்ரியிலையும் காவல்துறையிலையும் ஃபயர் சர்வீஸ்லையும் தகுதி தேர்வுக்காக ஒரு சில பயிற்சி இந்த மாதிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பயிற்சி நம்ம சாதாரணமாகவே செஞ்சுக்கிட்டோம்னாவே அந்த தகுதி தேர்வில் நம்ம ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இந்த புது வகையான நிகழ்ச்சி, அதாவது ஒரே டைமில் 2 கையாலும் 2 மரத்தை பிடிச்சிட்டு ஏறுறது, அதில் அந்தந்த மாதிரிலாம் ஏறலாம் அப்படிங்கிறத நான் சொன்னால் அதை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு வரும். மேலும் எங்களுடைய பழைய நிறைய உங்களுக்கு பயனுள்ள தொகுப்புலாம் நான் நிறைய வெளியிட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகார்ட் லிங்கில் எங்களுடைய பழைய தொகுப்புகள்லாம் இருக்குது. பாருங்கள், அனைத்து வகையான சாதனையிலிருந்து அனைத்து வகையான உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட அனைத்து பேச்சுகளும் அதில் வெளியிட்டிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறணும் உங்கள் நண்பன் சேலம் கருத்தினராஜ். ஜெய் ஹிந்த்.